சுவாச பிரவாச சமயோர்ஹதி விச்சேதேக பிரணயாமம். இது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம். நம்ம தமிழில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கலைங்கிற ஒரு கலையே இதற்காக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஸோ யார் ஒருத்தங்க தன்னோட பிரெத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்களோ அவங்களால அவங்களோட எமோஷன்ஸையும் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இதனால தான் நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கிற சமயத்திலோ அல்லது தூங்க வராத சமயத்திலோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு பிரணயாமத்தை வந்து பண்ணுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு வந்து பார்த்தோம்னா, அதிகமாக ஒருத்தங்க கோவப்பட்டிருக்கும் போது அவங்களோட நெஞ்சு பகுதியில் பார்க்கும்போது பிரெத்தானது அவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டு வந்துட்டுருக்கும். அவங்க பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்தானது சீராக இருக்காது. இது நம்ம ஆப்போசிட் இது. இதே வந்து ஒரு தூங்குற குழந்தைய பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக தூங்கும். அதோட பிரெத்துங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். குழந்தையோட வயிற்றை பார்க்கும்போது அப் அண்ட் டவுன் மேலே போயிட்டு வரும். ஸோ நம்மளுடைய சுவாசத்திற்கும் எமோஷன்ஸ்க்கும் இடையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ நம்ம பலதரப்பட்ட இஷ்யூஸில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த டைமில் பொறுமையாக நம்மளோட சுவாசத்தை நம்ம நிதானமாக கூர்ந்து கவனிச்சாவே போதும். நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸ்டே ஹெல்த்தி.